இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரி, ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளுக்கு நன்றி கூறுவோம். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுடைய இறைவார்த்தையை படித்து தியானிப்போம். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சதிசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவரிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறைவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி கூறுவோம். தூய் ஆவியாரினுடைய வெளிச்சத்திலே இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அந்த காலத்திலே யூதர்கள் மத்தியிலே இரண்டு குழுக்கள் இருக்கிறார்கள். ஒரு குழுவினர் பரிசேயர், மற்றொரு குழுவினர் சதுசேயர். இந்த சதுசேயர் உயிர்த்தெழுதலை ஒத்துக்கொள்வதில்லை, வானதூதர்களையோ ஆவியையோ ஒற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பரிசேயர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறார்கள் மற்றும் திருச்சட்டத்தை நம்புகிறார்கள். இப்படிப்பட்ட இரண்டு குழுவினர். இதில் முதல் வசனத்தை நாம் பார்ப்போம். இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் அவரிடம் ஒரு கேள்வி கேட்க வருகிறார்கள். எனவே இந்த பரிசேயருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? தங்களுடைய வார்த்தையை ஜெயிக்க வேண்டும், தங்களுடைய கருத்தை ஜெயிக்க வேண்டும். அந்த சதுசேயரை விட நாம் மேலானவர்கள் என்று இயேசுவின் முன்பாக நாம் மெய்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே இவர்களுடைய நோக்கமும் இவர்களுடைய கேள்வியும் தன்னலம் சார்ந்ததாக, குழு விருப்பம் சார்ந்ததாக இருக்கிறது. அவர்களுடைய இனம், அவர்களுடைய குழு மேன்மையானது என்று அவர்கள் மெய்ப்பிப்பதற்காக விரும்புகிறார்கள். அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள்? போதகரே, திருச்சட்டத்தில் தலை சிறந்த கட்டளை எது? இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது இவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் அவர்களுக்கு கிடையாது. மாறாக இந்த கேள்விக்கு இயேசு சுவாமி பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காட வேண்டும், எனவே தாங்கள் நல்ல கேள்வி கேட்டதாக மெய்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு தன்னலம் சார்ந்த விருப்பமாக இருக்கிறது. இயேசு பதில் சொல்லுகிறார். உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. மேலும் கூறுகிறார், உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு காட்டுவாயாக. இவ்விரு கட்டளைகளும் அனைத்திற்கும் அச்சாணி போன்றவை. திருச்சட்டத்திற்கும் இறைவாக்குகளுக்கும் அச்சாணி போன்றவை, அடிப்படையாக அமைகின்றன என்று கூறுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலே உற்று கேள், ஷெமா இஸ்ரேல் என்று ஆரம்பித்து இந்த பகுதியை அந்த காலத்திலே இஸ்ரேல் மக்கள் பாடலாக பாடுவார்கள். அந்த யூத குலத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் இந்த வார்த்தைகள் அவர்கள் மனப்பாடமாக சொல்லுவார்கள். அவருடைய வீடுகளிலும் நிலைக்கால்களிலும் இது எழுதப்பட்டிருக்கும். அவர்கள் அந்த ஓய்வு நாளிலே எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். அப்படியாக இறைவனின் கட்டளையை உறுதியாக கடைபிடித்த மக்கள் அவர்கள். அன்புள்ள சொல்லி இந்த வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு என்ன கூறுகிறார்? நீங்கள் இறைவன் மீது அன்பு செலுத்துகிறீர்களா? உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய முழு வலிமையோடு முழு ஆற்றலோடு முழு ஆன்மாவோடு நீங்கள் இறைவனை அன்பு செய்கிறீர்களா? இரண்டாவதாக, அயலாரை அன்பு செய்கிறீர்களா? கடவுளை அன்பு செய்வதற்கு ஈடாக அயலாரை அன்பு செய்கிறீர்களா? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நிறைய நேரங்களில் நாம் சுயநலமாக இருக்கிறோம், தன்னையே அன்பு செய்து கொள்கிறோம். இந்த கேள்வி கேட்ட இந்த பரிசேயரை போல அவர்கள் தங்களது வார்த்தையை வின் பண்ண வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
பரிசேயர்கள் சதுசேயர்களை விட தாங்கள் மேலானவர்கள் என்று அவர்கள் நிறுவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எப்படி தன்னல விருப்பம் சார்ந்ததாக இருக்கிறது. மாறாக இன்று இயேசு சுவாமி அந்த நாசரேத்து குடும்பத்தை நமக்கு மேல்வரி சட்டமாக வைக்கிறார். அந்த குடும்பத்தை இப்படியாக நாம் வர்ணிக்கிறோம். ஒருவர் அடுத்தவரை இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்வது போல அன்பு செய்து பணிவிடை செய்ய வேண்டும். குடும்பத்திலே ஒருவர் அந்த அடுத்தவரை இயேசு கிறிஸ்துவை போல அன்பு செய்ய வேண்டும். எனவே கணவனுக்கு மனைவியும் பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவாக தோன்ற வேண்டும். மனைவிக்கு கணவரும் பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவாக தோன்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனும் இயேசு கிறிஸ்துவாக தோன்ற வேண்டும். எனவே தன்னலம் முக்கியம் அல்ல, பிற நலம் முக்கியம். அதோடு கூட அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்வது முக்கியம் என்று இயேசு நமக்கு கற்பிக்கிறார். இதுவே திருச்சட்டம், இதுவே இறைவார்த்தை, இதுவே இறைவாக்கு நூல்கள் என்று அவர் நிறுவுகிறார். எனவே இந்த செமா இஸ்ரேல், இஸ்ரேலி உற்றுக்கேள் என்ற இந்த வார்த்தைக்கு நம்மை கையளிப்போம். இதனை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்விலே கடைபிடிப்போம். சமாதானம்.